தற்போது அண்மை செய்தி. எண்ணூரில் வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரத்தில் அந்த ஆலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நள்ளிரவில் எண்ணூர் அருகே கடலில் அமோனியம் வாயுவை பைப் மூலமாக ஆலைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்வில் பைப்பில் கசிவு ஏற்பட்டு வாயு என்பது கடற்பரப்பு அருகாமை இருக்கக்கூடிய சுமார் 8 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வாயு கசிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகினர். தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக தற்போது தமிழக அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆய்வுக்குழு தாக்கல் செய்யும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவரை தற்காலிகமாக அந்த ஆலை செயல்பட அந்த ஆலையை மூட உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆய்வுக்குழு தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என அரசு தெரிவித்திருக்கிறது. கோரமண்டல் தொழிற்சாலை வாயிலில் சுமாராக 10 மடங்குக்கு மேலாக அமோனியத்தின் அளவு இருப்பதாகவும் தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் நிகரார். கண்ணன், முழுமையான விவரங்கள். நிச்சயமாக எண்ணூரில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட அம்மோனியா வாயு கசிவு காரணமாக பெரும் பிரச்சனை எழுந்துள்ளது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு 12:45க்கு மேற்பட்ட அம்மோனியா வாயு கசிவுதான் பொதுமக்கள் அதிக அளவிற்கு சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். பலருக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு ஆய்வு செய்து அது தொடர்பான முதல்கட்ட அறிக்கையை இன்று காலை வெளியிட்டிருந்தார். அந்த முதல்கட்ட அறிக்கையில் மாசு கட்டுப்பாடு, அதாவது தமிழ்நாடு மெரைன்டைம் போர்டு, தமிழ்நாடு கடல்சார் வாரியம் அனுமதி இல்லாமல் அந்த அம்மோனியா கொண்டு வரும் பைப்பை இயக்கக்கூடாது என்று கோரமண்டல் தொழிற்சாலைக்கு உத்தரவிட்டிருந்தனர். மேலும் இது தொடர்பான விரிவான அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு விரைவில் சமர்ப்பிக்க உள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அந்த கோரமண்டல் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட தமிழக அரசானது உத்தரவிட்டுள்ளது. இது போன்ற பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்காலிகமாக அந்த தொழிற்சாலையை மூட தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த அறிக்கையான தமிழ்நாடு இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தனியாகவும் தமிழ்நாடு தொழிலக பாதுகாப்பு துறை தனியாகவும் அறிக்கை தயாரித்து வருகிறது. இந்த அறிக்கையானது இன்று மாலைக்குள் தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு இந்த தொழிற்சாலை தொடர்ந்து இயங்குவதா, அது தொழிற்சாலை எவ்வாறு இயக்குவது உள்ளிட்ட தொடர்பான தமிழ்நாடு அரசானது நடவடிக்கை எடுக்க உள்ளது. மேலும் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்திடமிருந்தும் அறிக்கை பெற்று தொழிற்சாலை இயங்குவது தொடர்பான நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள உள்ளது. தற்போதைய தகவலின்படி தற்காலிகமாக அந்த தொழிற்சாலையை மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. இப்ப இந்த வாயு கசிவு தொடர்பா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியான ஒரு ஆய்வு செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க என்னென்ன வகையான தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க, என்ன வகையான ரிப்போர்ட்டை இதுவரைக்கும் அரசுக்கு கொடுத்திருக்காங்க? மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேற்று சரியாக இந்த அதிகாலையே இந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்றனர். ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர் என்று அழைக்கப்படும் இணை தலைமை பொறியாளர் மற்றும் அந்த பகுதிகளின் சென்னை மாவட்டத்தின் சுற்றுச்சூழல் பொறியாளர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் இன்று காலை புரை அந்த இடத்தில் சென்று ஆய்வு நடத்தினர். மேலும் தமிழ்நாடு தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் அந்த பகுதிகள் சென்று ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வில் ஆலை வாயிலில் ஏற்கப்பட்ட காற்றுத்தர குறியீடின்படி காற்றில் 400 மைக்ரோகிராம் இருக்க வேண்டிய அம்மோனியாவின் அளவு 2900 மைக்ரோகிராம் இருந்ததாக தெரியப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் 5 முதல் 7 மடங்கு அதிகமாக இருந்து கொடுக்கிறது. கடலில் 5 மில்லிகிராம் இருக்க வேண்டிய அம்மோனியாவின் அளவானது 49 மில்லிகிராம் இருக்க வேண்டியது என்று தெரிவித்துள்ளது. இதன்படி பார்த்தால் 10 மடங்கு அம்மோனியாவின் அளவானது மிகவும் அதிகமாக இருந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. அந்த உத்தரவின்படி தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தின் ஒப்புதலோடு மட்டுமே அந்த குழாயை இயக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது உத்தரவை
பிறப்பித்தது. மேலும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் 10க்கும் மேற்பட்டவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஸ்டாலினிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களை தற்போது இது நேற்று தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்று நலம் விசாரிக்க உள்ளார். அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது உள்ளிட்ட தொடர்பான கேட்க உள்ளார். மேலும் சென்னை மாநகராட்சியும் அங்கு பல்வேறு மருத்துவ குழுக்களை அமைத்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இவ்வாறு இன்று காலை இந்த எண்ணெய் கசிவு இந்த வாயு கசிவு ஏற்பட்ட உடனே மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு தொழிலாளர் பாதுகாப்புத்துறை, சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இணைந்து தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.